தமிழ் அடித்ததுமே வந்துட்டு சிபி கிட்ட வந்துட்டு சும்மாவே வந்து உன் தங்கச்சி காசு கேட்டா ஷாப்பிங் போகிறதுக்காக அது கொடுக்க மாட்டேன்னு சொன்னால் அதுக்காக நான் பேசினேன், என்கிட்டயே என்னையே அடித்து இது அதுன்னு என்னை இதுவாக பேசிட்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை கேட்டு சிபி ரொம்பவே கோவப்பட்டு உடனே வந்துட்டு தமிழ்கிட்ட நீ எதுக்கு அவளை அடித்தான்னு கேட்க அவளுக்கு வாய்க்கொழுப்பு அதிகமாகிடுச்சு, அது குறைக்கிறதுக்காக தான் அடிச்சேன்னு சொன்னோன்னே அப்போ உனக்கும் அதிகமாகிட்டுது, அதையும் நான் குறைக்கிறேன்னு சொல்லிட்டு இப்படி கை ஓங்கிட்டு அடிக்க வர கரெக்டாக நம்ம ஜானு வந்து பிடிச்சிறாங்க. அது என்ன பொம்பளை பிள்ளைய அடிக்கிற விஷயம், அவங்க 2 பேருக்குள்ள பிரச்சனையாக அவங்க 2 பேர் தான் பேசி தீர்த்துக்கணும், நீ வந்து இதில் தலையிடக்கூடாது, அது மட்டும் இல்லாமல் இவ என்ன பண்ணான்னு உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி கோவமாக திட்டி அமுச்சு விட்டுறாங்க. அப்புறம் சிபியும் அவங்க வந்து கோவமாக போயிடுறாங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா சேது வராரு. சேது வந்துட்டு சிபியோட தாய் மாமாவோட பையனாக இருக்கிறாரு. அவர் வந்தவொடனே எல்லாருமே சந்தோஷமாக வரவேற்கிறாங்க. ஜானுக்கிட்டேயும் சந்தோஷமாக பேசி ஆசீர்வாதம்லாம் வாங்குறாரு. அப்புறம் சிபியை தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு உனக்கு கேர்ள் ஃப்ரெண்டோடு வந்திருக்கியாமே, எங்கே உன் கேர்ள் ஃப்ரெண்டுன்னு கேட்க கரெக்டாக அந்த பக்கம் தமிழ் வந்து நிற்கிறாங்க. தமிழை பார்த்தோன்னா பரவாயில்லையே வெளிநாட்டு பொண்ணுன்னு சொன்னாங்க, அரைங்குறையமாக ட்ரெஸ்ஸோடு வந்து நிற்கும்னு பார்த்தா சுடிதாரெல்லாம் போட்டுட்ருக்கு, பரவாயில்லப்பா நல்ல இதுவாக தான் பிடிச்சிருக்க அப்படி இப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. ஐயோ அது நம்ம ஆஃபீஸில் வேலை செய்கிற பொண்ணு அப்படின்ற மாதிரி சொல்கிறத கேட்குறாங்க. அப்படியா, நான் உங்கள் அத்தானுக்கே பாஸு வேலை செய்கிறேன் அப்படின்ற மாதிரி தமிழ் சொல்கிறாங்க. இந்த அளவுக்கு யார் லவ் பண்ணுவாங்க, அதெல்லாம் நான் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் இவங்க 2 பேரும் மோதிக்கிட்ட பார்த்தா இவங்க 2 பேருக்கும் ஒருத்தர் பிடிக்க ஆரம்பிச்சிடும் போல இருக்கேன்னு செய்து யோசிக்கிறாரு. அப்புறம் எல்லாரும் ஒன்றா உட்காந்து தான் சாப்பிட்ணுன்ற மாதிரி தமிழ் ஆர்டர் போடுறாங்க. வேறு வழி இல்லாமல் எல்லாருமே ஜானு சொல்லிடுறாங்க, எல்லோரும் தமிழ் சொல்கிறத கேட்கணும்னு சொல்லிட்டு எல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றத பார்த்து தமிழும் ஜானு வந்து ரொம்பவே சந்தோஷமாக ஃபீல் பண்ணி தமிழுக்கு அப்படியே கையில் முத்தம்லாம் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்துட்டு சாமான் கழுவிட்டுருக்காங்க, வீட்டில் வேலை செய்கிறாங்க. நம்ம தமிழும் கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. உங்கள் பாட்டியோட குணம் அப்படியே இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. நீ யாராவது பயப்படலையா மற்றவங்களுக்காக, இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்கேன்னு கேட்க, நான் மனுஷங்களுக்கெல்லாம் பயப்பட மாட்டேம்மா, பேய்க்கு தான் பயப்படுவேன் அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்ருக்காங்க. இது சம்யுக்தாவும் வர்ஷினியும் கேட்டுடுறாங்க. அப்போது பேய்னா தானே பயம், இவ்வளோ பயன்படுத்தும்னு சொல்லிட்டு பேய் வேஷம் போட்டுக்கிட்டு வராங்க. சேது அவங்க 2 பேரையும் பார்த்து ரொம்பவே பயந்து பதறி சிபிக்கிட்ட சொல்லிகிட்ருக்காரு. சிபிக்கு ஒன்றுமே புரியல, என்னடா உளறிட்டு இருக்கன்ற மாதிரி கேட்டுட்ருக்காங்க. ஒரு திண்டு பார்க்கலாம், உண்மையிலே தமிழ் பயப்பட போகிறாங்களா இல்லை வேறு ஏதாவது காமெடி நடக்க போதான்ட்டு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.